குறி வச்ச மாதிரி இருக்கணுங்க. நம்ம இந்த வெள்ளரியில் வந்துட்டு போன ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நம்ம கவாத்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 2G கட்டிங் 3G கட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட ரிசல்ட் தாங்க இது. இன்றைக்கி தான் நானே நோட் பண்ணேன். நம்ம அந்த கட் பண்ணி விட்ட இலைகள் பக்கத்தில் அந்த கணுக்கள் வந்துட்டு ஒரு புது கிளை வந்து ஃபார்ம் ஆகி வருங்க. இது வந்துட்டு நம்ம கொடி வகை காய்கறிகள் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த கட்டிங்லாம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அந்த இலைகளை மட்டும் வெட்டி விடுங்க. அந்த கீழே வேர்லேருந்து அந்த மண்ணிலிருந்து அந்த மண் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 இலை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு அந்த இலை காம்புக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கணு இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு புது கிளை வந்து படர்ந்து வருங்க. கொடி வகைகளை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு இந்த கொடி வந்து படர்ந்து வளருதோ அந்த அளவுக்கு நம்மளால் ஈல்டு எதிர்பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கொடி வகை வந்துட்டு என்ன கொடியாக வேணாலும் இருக்கட்டுங்க. நீங்கள் புடலை போடுறீங்க, பீர்க்கன் போடுறீங்க, வெள்ளரி, முலாம்பழம் எது போட்டாலுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய இலைகளும் நல்லா பெருசாக சூப்பராகவே காய்க்குங்க. ஹாப்பி